ಎತ್ತರ ವರ್ಷ ತೊಳಿಗೆ ಕರ್ಕರ 25 ವರ್ಷ 25 ವರ್ಷ ಅಂತ ಕರ್ಕರ 25 ವರ್ಷ रात सुबह केजू लेत मामा दिल्ली मथुरा दिल्ली मथुरा मामा कापर कंपी केजू मानत मामा சேலம் சேலம் பெங்களூரு பெங்களூரு அப்புறம் மெட்ராஸ் சென்னை கூட வாங்கலாம் சரி சரி मामा கம்பெனில मामा तू मटू मत बांधा की कोई अपना आदमी के लगना भी दी बांधावा நானும் கட்டுறேன் வேற பக்கம் अपनो बात மாடு மேபி பாந்து கரும் சரி அடுத்தவங்க கூலில भी बांधा मामा कई टाइम ना सीजन आ मालेना आखना कार्ती 1 कार्ती 1 कार्ती 1 तेरी कार्ती फिर मतलब 4 महीना अपना ने सीजन था 4 महीने कोई नहीं 3 महीना 3 महीना तो था 3 महीने சரி சரி வெல்கம் டு சிவா அருண் டிவி. பல இன மக்கள் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இன மக்கள் யார் யார், அவங்க என்னென்ன மாதிரியான தொழில் முறைகள் கையாளுறாங்க அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து திம்மம்பாளையம் புதூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா நரிக்குறவர் இன மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரியான தொழில் முறைகளை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சார் என்னுடைய பேர் ராமராஜன், நரிக்குறவர் சொசைட்டியோட ஒரு மெம்பராக இருக்கேன். நம்ம இளைஞர்கள் நட்பணி சங்கத்தில் பொருளாளராக இயங்கிட்டு வராங்க. நரிக்குறவர் இன மக்கள் காரமடை பகுதியில் இங்கே நம்ம திம்மம்பாளையம் புதூரில் எத்தனை வீடுகள், எத்தனை மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகளுக்கு மேலே இருக்குங்க. அது போக ஒரு 300 ஓட்டுகள் பக்கத்தில் வாக்குரிமை செலுத்தக்கூடியது ஒரு 300 பேர் அந்த ஒரு ரீதியில் இருக்காங்க. ஓகே. மக்கள் எல்லாருமே என்ன தொழில் முறைகள் வந்து நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க? நம்முடைய மக்கள் வந்து காடு சார்ந்த வாழ்வு தான். ஒரு 100-150 வருஷமாக 200 வருஷமாகவே கொண்டு தொட்டு வந்து காடுகள், மலைகள், குன்றுகள் சார்ந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. மிக முக்கியமாக ஒரு முக்கால்வாசி மக்களுமே வந்து வேட்டையாடி தான் தங்களுடைய அந்த பழப்பை நடத்திட்டு வந்தாங்க. இப்போ ஒரு ரீசனாக ஒரு 30-40 வருஷமாக காடு சார்ந்த வாழ்வுகள் நகர்ந்து ஒரு இடத்துல குடி வந்திருக்கோம். இப்போ காரமடையில் நம்ம வந்து நிரந்தரமாக குடி இருக்கிறதுனால பெரும்பாலும் இப்போ வந்து வேட்டையாடுறதை அப்படியே தவிர்ச்சிட்டாங்க. அதனால் இப்போ வந்து டவுன் நாகரிகத்தை தொட்டு அதை சார்ந்து இப்போ ஃபேன்சி வியாபாரம், வளையல் வியாபாரம், அதாவது நடமாடும் கடைகள், வண்டி, இல்லாட்டி தோளில் சுமந்து போகிறது, தலையில் தூக்கிட்டு போகிறது, 2 வீலரில் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு இப்போ வந்து ஃபேன்சி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இப்போ வந்து திருவிழா காலங்களில் வந்து காரமடை, பண்ணாரி, அந்த மாதிரி ஊட்டி போன்ற தேர் விசேஷங்கள் எல்லாம் கடை போடுவாங்க, ஸ்டாண்டு போட்டு வியாபாரம் செய்வாங்க. ஸோ அது பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் வந்து மிக முக்கியமாக பாசிமணி மாலை, அதாவது முருகர், ஐயப்பன் போன்ற கார்த்திகை, மார்கழி சீசன் வரும்போது அந்த டயத்தில் மணிமாலைகள் கோர்த்து அது வந்து போயிட்டு இருக்குங்க, சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டு வந்து உங்க இன மக்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லைங்க சார், அப்படி சொல்ல முடியாதுங்க. டேட்டுங்க ஆக்சுவலி டேட்டுங்கிறது இப்போ ஃபாரின் கல்ச்சருங்க. அங்கிருந்து மாறி இப்போ இந்தியாவில் நிறைய பெரிய பெரிய ஸ்டோர்ல எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து பார்த்து நம்ம மக்கள் வந்து சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல சிறிய அளவிலான மிஷின் வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் நாகரிகம் மாற மாற மிஷின்கள் மூலியம் நிறைய மிஷின்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு அப்படியே பார்த்துட்டு சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இதுல வந்து நம்ம மக்களும் பயணிட்டு இருக்காங்க. பெருவாரியான இளைஞர்கள் வந்து அதில் டேட்டு போன்ற விஷயங்களையும் பயணிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி வந்து என்ன கம்யூனிட்டியில் வருதுங்க சார்? நம்மளது எஸ்டி கேட்டகரிங்க, மலைவாழ் பட்டியலில். முன்னாடி எம்பிசி பட்டியலில் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதர் ஸ்டேட்ல வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற டெல்லி போன்ற மாநிலங்களில் வந்து நம்ம எஸ்டி பட்டியலில் தான் இருக்கோம். நம்ம கடினமான முயற்சி நமது இனத்தலைவர், அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்காங்க காரை சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அவர் எடுத்த ஒரு 30-40 வருஷம் ஒரு பெரும் முயற்சிக்கு மத்தியில் இப்போ கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மத்திய அரசு மூலியமாக எஸ்டிங்கிற பழங்குடியின் பட்டியலில் சேர்த்து நம்மளை வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ படிப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அவசியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக. இப்போ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இப்போ மேல் படிப்புக்கும் போகிறாங்களா, எப்படி எங்கே படிக்கிறாங்க, என்ன அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து கல்விங்கிறது இப்போ வந்து ஒரு ரீசனாக ஒரு 40 வருஷமாக தான் எட்டி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி காடு சார்ந்து இருந்ததுனால படிப்புக்கும் நம்மள சமுதாய மக்களுக்கும் வந்து தொடர்பே இல்லாத அளவுக்கு இருந்துச்சுங்க. ஸோ அதனால ரீசனாக ஒரு இங்கே ஒரு நிலையாக ஒரு 40 வருஷமாக குடியிருந்ததுனால நம்ம அரசு தொடக்க பள்ளிகளில் சேர்த்து வச்சாங்க. ஸோ கல்வியோட வேல்யூ ரொம்பவுமே குறைவாக தெரிஞ்சதுனால ரீசனாக ஒரு 10th படிக்கிறதோ 12th படிக்கிறதோ அதோட அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறது. ஒரு சிலர் தான் முயற்சி பண்ணி ஒரு டிகிரி முடிக்கிறது. ஸோ அந்த டிகிரி முடிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு அரசாங்கம் அழைச்சி கொடுக்கல. ஸோ இப்போ எஸ்டி பட்டியலில் சேர்த்துருக்கிறதுனால மேபி இனிமேல் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம மாணவர்கள் படிச்சுட்டு தான் வர்றாங்க. இப்போ 10th 12th காலேஜ் அப்படின்னு பெருவாரியாக படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அரசு சார்பாக உங்களுக்கு வந்து என்னென்ன நிதி உதவிகள், என்னென்ன மாதிரியான உதவிகள் வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க? அரசு சார்ந்த நிதி உதவிகள் என்பது பெருசாக அது ஃபோக்கஸ் பண்ணி இந்த மக்களுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அடிப்படை வசதி என்னமோ
4 சமூக மக்களுக்கு அடிப்படை வசதி என்னமோ அதுதான் கிடைக்குதோ தவிர நாங்கள் காடு சார்ந்த இடத்துல வாழ்ந்தோம். இப்போ நிறைய நம்மளுக்கு வீடுகள் கிடையாதுங்க. அவங்கவுங்க சொந்த உழைப்புல ஒரு சின்னதாக குடிச்சை போட்டு ஓட்டு இதை போட்டு நீங்கள் கூட பார்க்கலாங்க. உள்ள போனால் அரசு வீடு எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே கணக்கு எடுக்கலாம். அதில் மிதிமிஞ்சி போனால் ஒரு 4-5 ஒரு 6 விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 வீடு தான் இருக்கும். ஸோ அரசு எங்களை தனி கவனம் எடுத்து இது எஸ்டி பட்டியலாம் எங்களை சேர்த்துருக்காங்க. அரசு தனி கவனம் எடுத்துட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு அனைவருக்குமே வீடு கட்டி கொடுக்க அளவுக்கு அவங்க முன் வர வேண்டும். ஏன்னா இன்னுமே நாங்கள் அடிப்படை வசதிகள் இல்லாத அளவுக்கு தான் இருக்கிறோம். கிடைக்கிற அந்த ஒரு சின்ன 2 கைத்தொழில் வருமானத்தை வைத்து கொண்டு தான் எங்கள் பொழப்பை தாட்டிட்டு இருக்கோம். ஸோ அரசு எங்களை தனி ஃபோக்கஸ் எடுக்கணும். இன்னுமே அது மேலே தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி அது நம்மளை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இனி எஸ்டி பட்டியல் சேர்த்ததுனால அவங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கவனிக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு வருதுங்க. ஆனால் அரசு இது தீவிரமா இறங்கி எங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும், அடிப்படை விஷயங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். ஓகே, உங்களோட ஊர் பேர் திம்மம்பாளையம்புதூர் கே. காந்திநகர் 2 பேர் இருக்கு. இதுல எந்த பேர் நீங்க அதிகமா சொல்லுவீங்க? இல்ல போர்டு மென்ஷன் பண்ணிக்கிறது காந்தி நகர், மென்ஷன் பண்ணிக்கிறது காந்தி நகர். திம்மம்பாளையம்புதூர் 2மே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2மே ரெக்கார்ட்ல தான் இருக்குங்க. திம்மம்பாளையம்புதூர் காந்தி நகர். சரி, உங்களுக்கு பள்ளி ஒன்று இருக்குங்க, பிரைமரி ஸ்கூல். அந்த ஸ்கூலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா நாங்கள் இங்கே குடியிருந்த காலகட்டத்தில இருந்து அந்த ஸ்கூல் இருக்குங்க. அதில் தான் நானும் ஒரு மாணவராக ஒரு 5th முடிச்சுட்டு அப்புறம் கேப்பங்கம்பாளையம் மாற்றி அங்கே ஒரு 8th வரைக்கும் படிச்சேங்க. ஸோ இப்போ எங்கள் மாணவர்கள் அங்கே பேர் வாரி அங்கே படிச்சுட்டு தான் பிரைமரி ஸ்கூல் 5th வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடுறீங்க? தெய்வங்கள் ஒன்று காளி, ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன். காளி மதுரை மீனாட்சி அம்மன் என்பது ஆடு வெட்டி அது கும்பிடுவாங்க. ஸோ காளி என்பது எருமக்கடை வெட்டி அது கும்பிடுவாங்க. இது ஆதி காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நடந்து வரதுனால அந்த பண்பாடு இப்பவும் கண்டினியூ பண்ணிட்டு வரோம். உங்களுடைய திருமணங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி நீங்கள் திருமணம் வெளியே திருமணம் பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு சமுதாயத்தில் மட்டும்தான் திருமணம்? இல்லை, நம்மளுடைய கலாச்சாரமே ஒரு சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்கும். வெளியெல்லாம் மற்ற சமூகங்களுக்கும் நம்மளுக்கு தொடர்பில்லாத அளவுக்கு இது இருக்கும். ஸோ நம்ம சர்க்கிள்குள்ளே தான் இப்போ காளி கும்பிட்றவங்க, இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கும்பிட்றவங்க, இந்த 2 இதில் மட்டும்தான். ஆனால் இது ஒரே இனம் தான், ஒரே பேச்சு, ஒரே கல்ச்சர். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இது பண்ணிக்கோமே தவிர அதர் கேஸ்ட் நம்மளுக்குள்ள என்டர் பண்ண விட மாட்டோம். ஸோ அப்படி வரும்போது அது சட்ட ரீதியான சிக்கல்கள் அது அப்புறப்படுத்த சூழல் வருதுங்க, குடும்பத்தையே அப்புறப்படுத்த சூழல் வருதுங்க. ஸோ ஒரே சர்க்கிள்குள்ளே நாங்கள் ஒரு கண்ணியமாக வாழ்ந்துட்டு வர ஒரு குடிகள். ஓகே, உங்களுக்கு ஊசி பாசி சேல் பண்றதுனால ஊசி பாசி மக்கள்னு கூட ஒரு அடைமொழி கூட இருக்கு. ஆமாங்க, இப்போ குயவர்னா அதுக்குண்டான தொழில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குலத்துக்காரங்க ஒரு தொழில் செய்யும்போது அந்த அடையாளமாக வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 40 வருஷமா அதுக்கு முன்னாடி வேட்டை ஆடிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி நம்ம பார்த்தா ஒரு வேட்டை சார்ந்த இனங்கள்னால அதுக்குண்டான பேர் வச்சிருக்கலாம். ஸோ ரீசனாக தான் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஒரு 40 வருஷமா நாங்கள் இந்த வளையல் வியாபாரம் ஊசி பாசி வியாபாரம் செய்கிறதுனால இந்த ஊசி பாசிக்காரங்க அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ அதுதான். ஓகே, தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் உங்கள் மக்கள் இருக்காங்களா? எந்தெந்த ஏரியாவில் பெருவாரியான மக்கள் இருக்கு? இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. தமிழ்நாடுனா இப்போ சேலம், கோவை, திருப்பூர், காஞ்சிபுரம் சொல்ல முடியாதுங்க, சென்னை, வேலூர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. திருமணம் நீங்க அங்க மாத்தி எடுத்துக்கிறேன். உங்க இன மக்களுக்குள்ளேயே திருமணம் எல்லாம் மாத்தி எடுத்துக்கிறாங்க. சார், என் பேர் சந்திரமகேஷ், ஊர் திம்மம்பாளையம்புதூர். தொழில் ஃபேன்சி பிஸ்னஸ், 2 வீலரில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய இன மக்களை என்னென்ன பேர் சொல்லி அழைப்பாங்க? ஆதி காலத்து பேர் வாகிரின்னு சொல்லி அழைப்பாங்க. அப்புறம் இப்போ நரிக்குறவர், குருவிக்காரர், இந்த மாதிரி பேர்லாம் இப்போ அழைக்கிறாங்க. சமுதாய கூடத்தை பற்றி சொல்லுங்கள். சமுதாய கூடம் பஞ்சாயத்தால் கட்டப்பட்டது. அது சில நாட்கள் சரியாக பயன்படுத்தாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மகாத்மா காந்திஜி நட்பணி சங்கம் மூலமாக இதை ஹேண்ட் ஓவர் பண்ணி இப்போ சிறப்பாக அதை கொஞ்சம் மாற்றி இப்போ குழந்தைகளுக்கு மாலை நேர வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அப்புறம் கிராமத்தை சார்ந்த பொதுக்கூட்டங்களை நடத்துகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். திருமண விழாக்களும் ஆமாம், இங்கே தான் நடக்கும். விருப்பப்பட்டவங்க இங்கே நடத்திக்கலாம். இதுக்கு அமௌண்ட் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை? இல்லை, அவங்க ஒரு மினிமம் சார்ஜ் ஜாஸ்தி இல்லாமல் ஒரு 1000லேருந்து 5000 ஒரு மினிமம் சார்ஜ் சங்கத்தின் மூலமாக வசூல் செய்து அதையும் நட்பணிகளுக்கு தான் பயன்படுத்துவோம். அந்த வருமானத்தை அப்படியே கடந்து வந்தது நாடோடிகளாக. அப்புறம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தில் தங்கியிருந்தோம். அப்புறமாக கடந்த ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி அப்படியே கடந்து வேட்டை தொழில் செஞ்சுக்கிட்டு அப்படியே நாடோடிகளாக திரிந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகி அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே காரமடையில் செட்டில் ஆகணும். அது ரயில்வே நிலையத்துக்கு அருகில் உள்ள இடத்தில் தங்கியிருந்தோம். அப்புறமா அங்கேருந்து அவர்கள் அழைத்து கொண்டு இந்த ஊருக்கு வந்தாங்க, இங்கே தங்க சொல்லி. அப்புறம் இங்கே இருந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு அப்புறம் அரசு மூலமாக பட்டா வழங்கி இங்கே நிரந்தரமாக இப்போ தங்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊரில் கொஞ்சம் பேர் வீடு வசதி இல்லாதவங்க இப்போ பக்கத்தில் மருதூர் ஊரில் அவங்களுக்கும் ஒரு 60 வீடு அவங்களுக்கு நிலம் கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் இப்போ
ஒரு ஊர் இருக்குது. அரசாங்க வேலைகளும் நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்களா? அவங்க ஏதாவது எக்ஸாம் ஏதாவது அட்டன் பண்ணி அரசு துறையில் ஏதாவது இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் சக்தி அவர்கள் 4th குரூப் எழுதி அதில் வந்து வருவாய்த்துறையில் வந்து அவருக்கு வந்து கவர்மெண்ட் மூலமாக வேலை கிடைச்சிருக்குது. முதல் நபர் அவர் தான். இதுக்கப்புறம் எல்லாருமே படிப்படியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பாக இப்போ தான் எல்லாம் படிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க பசங்கள்லாம். நான் ஓரளவுக்கு 10வது படித்தேன்னா இப்போ நான் வந்து இன்னும் என் பசங்களை நல்லா படிக்க வச்சு அவங்கள இன்னும் நல்லா ஒரு ஜாபுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. அதுக்குண்டான வேலைகள் இப்போ எல்லா பேரண்ட்ஸும் இப்போ செஞ்சிட்ருக்குறாங்க. எல்லா குழந்தைங்களும் படிக்க போயிட்டுருக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ 2 வீலரில் ஃபேன்சி பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்குறோம். இங்கே எல்லாருமே 2 வீலரில் எடுத்துகிட்டு தான் அந்த ஃபேன்சி ஐட்டங்கள் எடுத்துகிட்டு போய் தான் சேல் பண்ணுவீங்க? ஆமாம். திருவிழா வந்தால் திருவிழாவில் வியாபாரம் பண்ணுவோம். மற்ற டைமில் வந்து லைன் வியாபாரம் தான். ஊராக போய் வியாபாரம் பண்ணுறது தான். பைக்லேயோ எல்லாம் போய்ட்டு பிஸ்னஸ் நல்லா போகுதுங்களா? அது இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்னால கொஞ்சம் இருந்தாலும் நாங்கள் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கறதுனால மக்களுக்கு இப்போ வந்து வெளியே போய் வாங்குறதுக்கெல்லாம் அவ்வளோ டைம் கிடையாது. நாங்கள் வீடு தேடி நேராக போகிறதுனால ஓரளவுக்கு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க சேல் பண்ணுறதுக்கு? அந்த ஃபேன்சிக்கு உண்டானது ஃபேன்சி பிஸ்னஸ், அப்புறம் பிளாஸ்டிக்கு, டாய்ஸு, இந்த 3 வகையான ஐட்டம் இருக்கும். ஃபேன்சி, டாய்ஸு, பிளாஸ்டிக், இந்த 3 வகையான பொருட்கள். முன்னாடியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து துப்பாக்கி எல்லாம் இருந்துச்சுங்களா? ஆமாம். எப்படிங்க தடை வச்சுட்டாங்க? அது ஆமாம். முதல்ல எம்ஜிஆர் ராமச்சந்திரன் இருக்கும் போது அது வந்து அலோடு பண்ணியிருந்தாங்க. வர இப்போ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து துப்பாக்கியெல்லாம் இப்போ பயன்படுத்தக்கூடாது. வேட்டையாடுதல் தொழிலை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இப்போ யாரும் வேட்டையாடுதல் தொழில் செய்கிறதில்ல. உங்களை இனத்தை பற்றிய ஒரு படம் ஒன்று வந்துச்சு, உங்களுக்கு பழைய படம் ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு. தெரியும். ஆமாம். அது ஒரு சமூக வளர்ச்சி விழிப்புணர்வுக்காக எடுத்த படம். அது நல்ல படம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அப்படியே அதை மாறிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தில் எப்படி அந்த பையனை படிக்க வச்சு அந்த சமுதாயத்தில் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி இப்போ அதை முன்னேற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள். மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த இன்டர்வியூ எடுத்து நம்மளுடைய சமூக மக்களோட பல நல்ல விஷயங்களை எடுத்து வழங்கிய நமது சேனல் அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நரிக்குறவர் இன மக்களை பற்றிய ஒரு தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.